ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே அன்னைக்கு தம்பியோட ஸ்டார் பர்த்டே வந்தது. ஸோ அதனால் அபிஷேகத்துக்கு கொடுத்துருந்தோம். இது மார்கழி மாதன்றதுனால நார்மலாகவே எல்லாருமே வந்து அபிஷேகத்துக்கு கொடுப்பாங்க அவங்க ஸ்டார் வரப்போ. நாங்கள் தம்பியோட ஸ்டார் அன்னைக்குன்றதுனால இன்றைக்கி அபிஷேகத்துக்கு கொடுத்துருந்தோம். மார்னிங் 6 o'clock வர சொல்லியிருந்தாங்க. நாங்கள் 5:50க்கெலாம் அங்கே ரீச் ஆகிட்டோம். அபிஷேகம் முடிச்சுட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு தம்பி பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு கோயிலை கொஞ்சம் நேரம் சுற்றி வந்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். தம்பியும் கூட மாலைலாம் போட்டு அழகாக கொஞ்சம் நேரம் நடந்து வந்துட்டு இருந்தான். நான் வந்து சாட்டர்டே ஃபாஸ்டிங் இருந்தேன் 21 வீக்ஸ். அது வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அது கம்ப்ளீட் ஆகும்போது நான் வந்து 30 மெம்பர்ஸ்க்கு என் கையாலே சமைச்சு கொடுக்குறதா வந்து வேண்டியிருந்தேன். ஸோ அதையும் அன்றைக்கே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஃபோர் டேவே எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். ஸோ அன்றைக்கி சமையல் தான் வெஜிடபிள் பிரியாணி, தயிர் பச்சடி, கேசரி கொஞ்சம் பண்ணியிருந்தேன். என்னால் குழந்தைய வச்சுட்டு இது தான் பண்ண முடிஞ்சிச்சு. கொஞ்சம் சிப்ஸு, வாட்டர் பாட்டில் வெளியில் வாங்கிக்கிட்டோம். ஸோ இது எல்லாமே பேக் பண்ணிவிட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டோம். கொடுத்ததை நான் எதுவும் வீடியோ எடுக்கலை. ஆக்சுவலி நாங்கள் தம்பி பர்த்டே அப்போ கோயிலில் தான் பிரசாதம் மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். அப்போ யோசித்தேன், கோயிலுக்கு வரவங்க எல்லாருமே வீட்டில் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு தான் வந்திருப்பாங்க. ஆனால் இந்த வெளியில் இருக்கிறவங்க, இந்த யாசகம் கேட்குறவங்க, உங்களை மாதிரி ஆள்லாம் நம்மள மாதிரி ஆள் இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன்லையாவது ஏதாவது கொடுப்போமான்னு தான் யோசிப்பாங்க. ஸோ அதனால் அப்படிப்பட்ட பீப்புளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி ஓகே ஸ்டார் பர்த்டே அப்போ நெக்ஸ்ட் டைம் நம்ம இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த டைம் இப்படி பண்ணேன். எனக்கு ரொம்ப பெரிய ஆசை அப்படின்னா அது வாங்கணும் இது வாங்கணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. நாங்கள் எப்பயாவது தான் இப்போ இந்த தம்பி பர்த்டேக்கு வந்து ட்ரெஸ்ட்டில் கொடுத்துருந்தோம். அப்போ எங்கள் அனிவர்சரி இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷனில் மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுறோம். எப்போதுமே ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு வளரணும். அதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஆசையாக நான் நினைக்கிறேன். அண்ட் தென் அவனுக்கும் வந்து அவன் பர்த்டே அப்படின்னா நம்ம எது செலவு பண்ணணும், அப்படி வாங்கணும் இப்படி வாங்கணுன்றதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி விஷயம் பண்ணணும்னு அவனுக்கும் தோணுன்றதுனால தான் அவனை வச்சுட்டே பேக் பண்ணோம். அவனுக்கும் தெரியும் யார் கொடுக்க போகிறோன்ட்டு. அவனும் பேக் பண்ணும் போதெல்லாம் உள்ளே எல்லாம் இருக்கான்னு பார்த்து வெரிஃபை பண்ணி அவங்க பாட்டிக்கிட்ட கொடுத்துட்ருந்தான். ஸோ இதெல்லாம் தான் அன்றைக்கி நடந்துச்சு. நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.